ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மசனக்குடி தான் போயிட்டுருக்கோம். மசனக்குடியில் சீக்ரெட் ஐவரி ரெசார்ட்னு சொல்லிட்டு அங்கே தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த வீடியோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா பந்திப்பூர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஈவினிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30. நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பந்திப்பூர் செக் போஸ்ட் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சரி வாங்க, போகிற வழியில் ஏதாவது நம்மளுக்கு அனிமல் சைட் ஆகுதான்னு பார்த்துட்டே போவோம். இங்கே லெஃப்ட்டில் இதுதான் வந்து பந்திப்பூரோட கவர்மெண்ட் காட்டேஜ். சாட்டர்டே பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ ரஷ் இருக்கும், ரூம்ஸே கிடைக்காது. ரூம்ஸ் எல்லாம் அவ்வளோ டிமாண்டாக இருக்கும். இப்போ அந்த நாகர்கோவிலே பந்திப்பூரில் சஃபாரி எல்லாம் பேன் பண்ணதுனால இந்த இடமே வெறிச்சோடி இருக்கு. பந்திப்பூர் விட்டு வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எதுவுமே எந்த சைட்டிங்குமே கிடைக்கல. ஒரு மான் கூட பார்க்க முடியல வர வழியில். போகிற வழியில் அட்லீஸ்ட் முதுமலையிலாவது எதாவது பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். முதுமலை டைகர் ரிசர்வ் செக் போஸ்ட் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எப்பயுமே இங்கே செக்கிங் இருக்கும். ஆல்கஹால்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பிடிச்சிருவாங்க. இன்றைக்கி என்னவோ இங்கே எந்த வெஹிக்கிளையும் செக் பண்ணாமல் அப்படியே அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோட்டில் நிறையா குரங்கு உட்காந்துட்டு இருந்தது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து எல்லாத்தையும் குரங்கெல்லாம் வந்து காட்டுக்குள்ளே விரட்டிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 குரங்கு எல்லாம் ரோட்லேயே உட்காந்துட்டு இருந்தது. முதுமலையிலேயும் எந்த சைட்டிங்ஸும் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். மசனக்குடி தமிழ்நாட்டில் இருக்க நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு சின்ன கிராமம். இந்த மசனக்குடி நீலகிரி மலையோட அடிவாரத்துலையும் அப்புறம் முதுமலை டைகர் ரிசர்வோட பஃபர் ஜோனில் தான் அமைஞ்சிருக்கு இந்த மசனக்குடி. இந்த ஊர் மக்கள் இங்கே இருக்கிற மாசாணி அம்மனை ஒரு காவல் தெய்வமாக வழிபட்டு வராங்க. அந்த மாசாணி அம்மன் பேர்ல இருந்து தான் இந்த ஊருக்கு வந்து மசனகுடின்னு பேர் வந்துச்சு. ஒரு காலத்தில் இந்த மசனகுடி பழமையான வயநாடு ராஜ்யத்தோட மூலதனமாக இருந்தது. அதாவது கேபிட்டலாக இருந்திருக்கு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மசனகுடியில் இருளர் சேர்ந்த பழங்குடியினர் நிறையா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குருபாஸும் இருக்காங்க. மசனகுடியிலேருந்து ஊட்டி ஒரு 30 கிலோமீட்டர் தான். இங்கே புலி, சிறுத்தை, யானை, காட்டு மாடு, கரடி, பல வகையான மான்கள், சென்னாய், அப்புறம் பல விலங்குகளுக்கு வந்து இந்த மசனக்குடி வந்து ஒரு வீடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே 266 வகையான பறவைகள் இருக்குது. மசனக்குடியோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 134 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதில் 114 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து காடு தான். அதாவது 85% காடு. மீதி 15% இடத்துல தான் மக்கள் வாழ்கிறாங்க. மசனக்குடி வந்து கிராம பஞ்சாயத்தை சேர்ந்தது. இங்கே நிறையா ஸ்கூல்ஸு, அப்புறம் ரெசார்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி மசனக்குடியில் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா பேம்பு, அதான் மூங்கில், காட்டு மஞ்சள், மிளகு, லவங்கம், அதுதான் அக்ரிகல்ச்சராக பண்ணுறாங்க. இங்கே மசனக்குடியில் ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் ஜீப் சஃபாரி கூப்பிட்டு போவாங்க. அதாவது இந்த சிங்காரா ரோடு, மாயார் ரோடு, அது இல்லாமல் பொக்காபுரமில் வந்து அந்த ஒரு ஆஃப் ரோட்டில் கூப்பிட்டு போவாங்க விபூதி மலை முருகன் கோயிலுக்கு. நம்ம அவ்வளோதான், நம்ம ரூம் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரூம் ரீச் ஆகிடும். ரூம் போகிற வழி பார்த்தீங்கன்னா அதுவும் சுற்றி காடு தான். இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் நடுவில் தான் இருக்குது. இந்த லெஃப்ட் எடுத்து கடைசி டெட் எண்ட். இங்கே இருக்கிறதே லாஸ்ட்டு கடைசியாக இருக்கிற ரெசார்ட் தான் நம்ம ரெசார்ட்டு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த லங்கூர் குரங்குங்கெல்லாம் நிறையா இருந்தது. வீட்டு மேலெலாம் ஏறி உட்காந்து பயங்கர கலாட்டா பண்ணிட்டு இருந்தது. இப்போ வெளிச்சத்தில் வரனால இந்த ரோடு இப்படி இருக்குது. நைட்லலாம் பயங்கர இருட்டு. சப்போஸ் நீங்கள் யாராவது இந்த ரெசார்ட் போகிற மாதிரி இருந்தால் ஒரு 6:30 இந்த மாதிரி வெளிச்சம் இருக்க டைம்லேயே போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நைட்லலாம் அப்பப்போ இங்கே யானை நிற்கும். ஸோ அவங்க ரெசார்ட்காரங்களே சொன்னாங்க, வரும்போது லேட் நைட் நீங்கள் வர மாதிரி இருந்தால் யானை நிற்கும், பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. நம்மளோட ரெசார்ட் ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கிடைக்காது. இங்கே ரெசார்ட்டில் ப்ரொவைட் பண்ணுற ஃபுட்டு தான் பஃபே டைப்பு. இங்கே ஃபுட்டு காஸ்ட்லி. ஆனால் நீங்கள் வர மாதிரி இருந்தால் வெளியே போய் சாப்பிட்டு வந்துடுங்க, இல்லை வெளியே இருந்தே வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த ஃபுட்டோட அமௌண்ட் டீட்டெயில்ஸு, ரெசார்ட் ரூமோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன்.
அதே மாதிரி இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயும் ஹோட்டல்ஸ் பக்கத்தில் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு சாட்டர்டேனால புக்கிங்லாம் ஃபுல்லாக இருந்தது. நமக்கு எப்படியும் அந்த ட்ரீ ஹவுஸ் மட்டும் கிடைச்சிது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மெடிக்கல்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஏதாவது எமர்ஜென்சினா உங்களுக்கு ஏதாவது உங்கள் திங்ஸ் வேணும்னா கேரி பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூமு. இது வந்து இன்னொரு ரூமு. இதுதான் நம்ம ரூமு. இந்த ட்ரீ ஹவுஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ரூம் இருக்குது. ரூமெல்லாம் ரொம்ப நீட்டாகவே இருந்தது. ஒரு கபோர்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமும் நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சுற்றி காடு தான் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம ரூமு. முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடர்ந்த புதர் தான். கிட்டத்தட்ட இதில் வீடியோவில் பார்க்க ஏதோ கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 அடி 7 அடிக்கு புதர் அது. நம்ம ரூம் கிட்டே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் மயில் மான் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30. இது டின்னர் ரெடி ஆயிடுச்சுன்னு கால் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகேன்னு வெளியே வந்து பார்த்தா அவ்வளோ இருட்டு. அதாவது பிட்ச் டார்க்னு சொல்லுவாங்க இல்லையா, கும் இருட்டு. சரி நாங்களும் போய் சாப்பிட்டு வந்துட்டு அப்புறம் ரூமில் உட்காந்துட்டு சும்மா டார்ச் லைட் அடித்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் வேலை செய்கிற ஒரு தம்பி வந்து சொன்னார், டார்ச் லைட் அப்பப்போ அடித்து பார்க்காதீங்க கண்டினியூஸாக, வர அனிமல்ஸ் கூட எதுவும் வராமல் போயிடும். நீங்கள் ஒரு 2 டேஸாக வந்து புலி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். நான் அதை பெருசாக நம்பலை. சரி காலையில் வேறு 5:30க்கு சஃபாரி சொல்லியிருக்கோம், சரி போய் படுப்போம்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டோம். ஒரு 11:50க்கு பார்த்தீங்கன்னா டீர் ஸ்கால் பயங்கரமாக கேட்டுட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா புலி உருமுற சவுண்டு ரூம் பக்கத்துலேயே கேட்குது. சரி நாங்களும் வெளியே வந்து டார்ச் அடித்து பார்க்குறோம், எங்கேயுமே பார்க்கவே முடியல. சரி அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணலான்னா ஃபோனை வேறு உள்ளார விட்டு டார்ச் மட்டும் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன் நானும். அதுக்கப்புறம் திரும்பி ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே அந்த புலி உருமுற சவுண்டும் நின்றுச்சு. என்னடா இவ்வளோ சவுண்டு கேட்டும் புலியை பார்க்க முடியலையேன்னு ஒரு ஏமாற்றத்தோட சரி சஃபாரிலையாவது ஏதாவது செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 5:30 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். 5:30 மணிக்கு பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. நமக்கு ஃபஸ்ட்டு சைட் ஆனது பார்த்திங்கன்னா இந்த காட்டு முயல் தான். சரின்ட்டு நம்ம ஜீப் டிரைவரும் வாங்க ஸ்ட்ரெயிட்டாக சிங்காரா ரோடு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போனார். சரி நானும் ஒரு ஆவலோட ஏதாவது பார்ப்போம், அவர் வேற கண்டிப்பாக பிடிச்சிடலான்னு வேற சொல்லி கூப்பிட்டு போனார். நாங்களும் போகிறோம் போகிறோம் போகிறோம், ஒரு மானு கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சிங்காரா ரோடு கடைசி வரைக்கும் வந்துட்டோம். ஒன்றுமே சைட் ஆகல. இந்த ஜீப் சஃபாரி பார்த்தீங்கன்னா நமக்கு 3000 சார்ஜ் பண்ணாங்க. ரூம்லேருந்தே ரெசார்ட்லேருந்தே நமக்கு பேசி கொடுத்தாங்க. அவங்களே தான் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. அவர் நம்ம வந்த சஃபாரி டிரைவரும் வந்து ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாக கூட்டிகிட்டு போனார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3:30 மணி நேரம் நம்மளுக்கு சஃபாரி கூட்டிகிட்டு போனார். அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டைகரு லெப்பர்ட்லாம் பார்த்தீங்கன்னா மேட்ரு ஆஃப் லக் தான். சரி ஓகே நம்ம வந்து நம்மளுக்கு எதுவுமே சைட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மானை பார்த்தோம். அடுத்த சைட் ஆனது பார்த்தீங்கன்னா அந்த மயில் தான். சரி அப்படியே அங்கேருந்து மாய ரோடு வந்துட்டோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டமாக இருந்தது. என்னடான்னு பார்த்தா அங்கே ஒரு ஜீப் சஃபாரி டிரைவர் சொன்னார், இப்போ தான் சிறுத்தை அப்படி கிராஸ் ஆகி ஓடிச்சின்னு. அதோட ஃபுட் மார்க்கு சாம்பார் டியர். நல்லா புதருக்குள்ளே இருந்தது, ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. ஆனால் செம்ம ஹெவி சைஸான சாம்பார் டியர். ஒரு மாடு ஹைட்டுக்கு இருக்கும் அது. சரி அப்படியே நம்மளோட சஃபாரியை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா நைட்டு புளியை பார்க்க முடியல, இப்போ பார்த்தீங்கன்னா சிறுத்தையும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அது மைண்டில் ஓடிட்டே இருந்தது. சரி ஏதாவது திரும்பி பார்க்க முடியுமா பார்க்க முடியுமான்னு பார்த்தா இந்த மான் மட்டும்தான் சைட் ஆகுது எங்கே போனாலும். அப்படியே அந்த மாயார் டேம் கூப்பிட்டு வந்து விட்டாங்க. இங்கே ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு இந்த டேமை பார்த்துட்டு சரி வாங்க திரும்பி போகலான்னு சொல்லிட்டு அவர் ஒரு சஃபாரி டிரைவர் நம்மளை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நம்மளுக்கு இங்கே மாயாரில் அடுத்து சைட் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த கிரெஸ்டட் ஆக் ஈகிள் தான். இதை தமிழில் வந்து குடும்பி கழுகுன்னு சொல்லுவாங்க.
இந்த கழுகை பார்த்துட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஒன்றுமே சைட் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சரி அங்கேருந்து இந்த விபூதிமலை முருகன் டெம்பிள் இந்த ஆஃப் ரோட்டில் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அங்கே வந்துட்டோம், பக்காபுரம் ரோடுக்கு அங்கே வந்துட்டோம் இப்போ. இந்த லொக்கேஷன் பார்க்கவே செம சீனிக்காக செம அழகாக இருந்தது. ஸோ அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே, மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 சஃபாரி வண்டி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருந்தாங்க அந்த கோயிலில். சரி இங்கே ரொம்ப க்ரௌடு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கனால சும்மா சுற்றி ஒழுங்காக ப்ராப்பராக அங்கே எதுவுமே பீஸ்ஃபுல்லாக என்ஜாயே பண்ண முடியல. சரி சும்மா ஒரு 2 நிமிஷம் இருந்துட்டு திரும்பி ரூமுக்கு வந்துட்டோம். காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருந்துச்சு. இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது. இவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 400 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி லஞ்சுக்கும் 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபுட்டு வந்து இங்கே ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டெல்லாம் காஸ்ட்லியாக இருந்தாலுமே ஃபுட்டு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா 7500, 7500 ரூபா ரூமு. இங்கே ஃபுட்டு மட்டும் பார்த்தீங்கனாலே ஒரு ஆளுக்கு வந்து 1400 ரூபா வருது. 2 பேருக்கு 2800 ரூபா. டோட்டலாக ரூமு, ஃபுட்டு, 3 வேளை ஃபுட்டு எல்லாம் சேர்த்தா 10,300 ரூபா வருது. உங்களுக்கு நீங்கள் வேணால் ஃபுட் எடுத்துக்கலாம், இல்லை ரெசார்ட் மட்டும்னா ரெசார்ட் மட்டுமும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனும் இருக்குது. சரி நம்மளும் ரூமை செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். என்னடா நேற்று நைட்டு புலியும் மிஸ் ஆயிடுச்சு, காலையில் ஃபுல்லாக சஃபாரியில் சிறுத்தையும் மிஸ் ஆயிடுச்சுன்னு சரி நம்ம காரை எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு இந்த கல்லட்டி வரைக்கும் மேலே ஏறாமல் அப்படியே கீழே இருந்து அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தோம். ஏதாவது அனிமல் சைட் ஆகுதான்னு பார்த்துட்டு. இன்னைக்கு சண்டேனால ஓவர் க்ரௌடு. சரி ஓகே நம்மளோட கார்லேயே மாயாறு சிங்காரம் எல்லாம் போயிட்டு அப்புறமா போவோன்ட்டு கார் எடுத்துகிட்டு நம்மளும் கிளம்பிட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பொக்காபுரம் போகிற ரோடு. இந்த பொக்காபுரம் லெஃப்ட்டு தாண்டி அடுத்த லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புக் பண்ணி இந்த சீக்ரெட் ஐவர் ரெசார்ட்டுக்கு போகிற வழி. இந்த லெஃப்ட்டில் தான் சீக்ரெட் ஐவரி ரெசார்ட் இருக்குது. இந்த ரோடு பேர் பார்த்தீங்கன்னா அச்சக்கரை. மாயார் போலான்னு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே முன்னாடி க்ரீன் கலரில் ஒரு பில்டிங் தெரிஞ்சு பாருங்கள், அதுதான் வந்து கவர்மெண்ட் காட்டேஜ் மரவக்கண்டி. மாயார் டேம் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கருப்பாக ஒரு உருவம் சுற்றிட்டு இருந்துச்சு. அதோ காட்டுப்பண்ணியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பக்கத்தில் போய் பார்த்தா கரடி. சரி நம்ம வந்ததுக்கு கரடியாவது சைட் ஆச்சுன்னு ஒரே சந்தோஷமாக அந்த கரடியை உட்காந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அது திரும்பி நம்மளை கூட பார்க்க கூட இல்லை, அது கண்டுக்க கூட இல்லை, அது பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருந்தது. நம்மளும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தோம், அது வெளியே வருதான்னு. வராமல் அப்படியே இருந்து உள்ளார போயிடுச்சு அது. சரி நம்மளும் கிளம்பிட்டோம். நம்மளும் கிளம்பி அப்படியே சிங்காரா ரோடு வரைக்கும் போனோம். சரி எங்கேயாவது சிறுத்தை இந்த மரத்து மேலே எங்கேயாவது உட்காந்துட்டு இருக்கான்னு மரத்தையே பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்தா இந்த இந்தியன் ஜெயின்ட் ஸ்கூலில் பார்த்தோம். ஸோ சிங்காரா ரோட்லேருந்து வந்துட்டு ரிட்டர்ன் சரி நம்ம அப்படியே கூடலூர் வரைக்கும் போகலாம். மசனக்குடியில் எப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா யானை நிறையா சைட் ஆகும். இந்த டைம் ஒரு யானை கூட சைட் ஆகல. கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 மான் கிட்ட இருக்கும் இங்கே. என்னடா யானையே பார்க்கலே நினச்சிட்டு இருந்தோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த டஸ்கரை பார்த்தோம்.
இந்த டஸ்கரை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டஸ்கர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முதுமலையை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். சரி, பந்திப்பூரில் ஏதாவது இப்போயாவது சைட் ஆகுதான்னு பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 யானை ஒரே இடத்துல இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுட்டு வேற ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.